இதில் ஒரு 3 பொருள் கலந்த ஒரு லிக்விட், அதோட கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்கேன். ஓகேவா? ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்கேன். அதோட கொஞ்சம் கடலை மாவு வந்து ஒரு ஸ்பூன் போடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. ஓகேவா? அப்புறம் தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதனோட ஜூஸ் மட்டும். அந்த பல்ப்பு. அப்புறம் லெமன் வந்து இந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க, அந்த லெமனை பிழிஞ்சுக்கோங்க. எல்லா லெமனுமே பிழிஞ்சிடலாம், பாதி லெமன் பிழிங்க. இது எதுக்கு கலந்து குடிச்சிடக்கூடாது. இந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருக்குல்ல, பேட்சாக இருக்கும் அங்கங்கெல்லாம். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் இந்த கலரை விட இந்த கலர் பேட்ச்சு, இந்த கையில் வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்குது. அந்த மாதிரி சிலருக்கு வந்து கண்ணுக்கு கீழே அப்படியே அட்டையாட்டம் இருக்கும். அப்படியே அது எதனால அப்படியே விட்டு 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 அப்படியே அவங்களுக்கு அப்படியே அந்த ஸ்கின் பார்த்திங்கன்னா ரப் பண்ணாலே அப்படியே ஹார்டாக இருக்கும். அப்படியே அந்த கலரே வந்து டிஃபராக இருக்கும். நார்மல் அவங்க ஸ்கின் கலரை விட ஃபேஸ் இங்கே ஒரு கலர் இருக்கும், பேக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும். ஓகேங்களா? விழிஞ்சாச்சு. இந்த டார்க் சர்க்கிள்ஸ் பேட்சாக இருக்குது பாருங்கள், கழுத்துக்கு பேக்கில் சிலருக்கு அப்படியே அடையாட்டம் இருக்கும், அப்படியே கட்டக்கிரேல்னு இருக்கும். அதுக்கு போடலாம். கண்ணுக்கு கீழே போடலாம். கண்ணுக்கு கீழேயும் கண்ணுக்கு எட்ஜில் போடுறப்போ கேர்ஃபுல்லாக போடுங்க. அது வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் இப்படி மேலே பார்க்குற நேரத்துக்கு இந்த இடம் வரைக்கும் தான் போடணும். ஓகேவா? இது வரைக்கும் இருக்குது சிலருக்கு, இந்த இடம் வரைக்கும் இருக்குது. அப்படியே ஒரு பேட்ச்சு அதுக்கு போடலாம். ஆனால் கண்ணில் படாமல் போடுங்க, கேர்ஃபுல்லாக போடுங்க. ஓகேவா? எதுவுமே கண்ணு கீழே போட்ட பிறகு மறுபடியும் நல்ல ஒரு தண்ணியில் கண்ணை வாஷ் பண்ணுங்கள். எப்பவுமே ஃபேஸிங்கன்னா நல்ல ரன்னிங் வாட்டரில் சில்லுன்னு நீங்கள் அலம்புறப்போவே நீங்கள் ஃபேஸுக்கு ஒன்றுமே போட வேணாம். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அது அப்பப்போ நீங்கள் ஃபேஸில் இப்போ காலையில் ஒரு வாட்டி, மதியம் ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி வெறும் தண்ணி, குளிர்ந்த தண்ணியில் அலம்பிட்டு தொடச்சிங்கனாலே அந்த ஃபேஸ் வந்து அவ்வளோ வந்து ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ கலக்கலாம். கலக் 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 கலக். அந்த ஃபஸ்ட்டு போட்டது அது 3 பொருள் சேர்ந்த ஒரு கலவை, அது உங்களுக்கு சொல்கிறேன். அது பார்க்கணுன்னா நீங்கள் வீடியோவில் போங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படி சொல்லிவிட்டு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்றது நான் செய்ய முடியும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் இது திக் பேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? நல்லா கலந்துக்கோங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு 3 கலவை போட்டிருந்தேன். அது வந்து வீடியோவில் பாருங்கள், நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதோட கொஞ்சம் மஞ்சள், அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டிருந்தேன். அதோட 1 ஸ்பூன் கடலை மாவோட ஒரு தக்காளி, தக்காளி, கால் தக்காளி கூட போதும், கொஞ்சமாக அதனோட பல்ப்பு, அப்புறம் லெமன் ஜூஸு. இது எதுக்கு? குடிக்கிறதுக்கு இல்லை, சாப்பிட்றதுக்கு இல்லை. இது வந்து பேட்சாக இருக்குல்ல அங்கங்கே, அதுக்காக. இன்றைக்கி ஒரு தெரிஞ்சவங்க கால் பண்ணியிருந்தாங்க காலையில். பண்ணிவிட்டு, அக்கா எனக்கு வந்து ஆண்டி, அவங்க சில நேரத்தில் அக்கா கூப்பிட்றாங்க, சில நேரத்தில் ஆண்டி கூப்பிட்றாங்க. அவங்க வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது கண்ணு கீழே, எனக்கு ஒரு டிப் கொடுங்க அப்படின்னாங்க. அதனால் ஒரு வீடியோவே போட்டுடலாம் அப்படின்ட்டு தான். நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இதனோட இது தெரியாது, அது என்ன அந்த 3 பொருள் ஃபஸ்ட்டு சொன்னது. நீங்கள் வீடியோ போனால் தான் அது தெரியும். ஓகேவா? இப்போ வந்து போடலாம் கண்ணுக்கு கீழே. இப்போ எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் அவ்வளோவா இல்லை, பட் ஆனால் உங்களுக்கு காமிக்கிறேன் எங்கெங்கே போடணும்னு. ஆனால் எனக்கு இங்கே ஒரு சின்னதாக இருக்குது, அது கூட போயிடும். அது போல் மூக்கு மேலே எனக்கு ஸ்பெக்ஸ் போடுறதுனால இருக்குது, அதனால் அது போடுங்க.
அப்புறம் இங்கே போட்டு கண்ணை அலம்புறப்போ அழகாக அலம்பிக்கணும். ஓகேவா? கண்ணு உள்ளே படாத மாதிரி போடுங்க. இந்த எட்ஜ். அப்புறம் எனக்கு இங்கே ஏதோ இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் பேட்ச் இது இருக்குது, பிளாக்கு. அதனால் முழுசுமே போடலாம். இங்கே வந்து நம்ம வந்து ஐப்ரோ பண்ணுறோம்ல, ஐப்ரோ பண்ணுறப்ப இந்த ஹேருக்கு அப்பர் லிப் பண்ணுவோம் இல்லைங்களா? இப்போ நான் போடுற மாதிரி மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சளை கொஞ்சம் கரைச்சி கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சுட்டு மஞ்சளை கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு கரைச்சி கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு இந்த அப்பர் லிப் எடுக்கிறீங்கல்ல, அப்போ அன்னைக்கு நைட்டில் இருந்து ஒரு 1 வீக் இல்லை 10 டேஸ் போட்டுக்கிட்டே வாங்க. கொதித்த மஞ்சளை இறக்கி வச்சு கையில் எடுத்து பொறுக்கிற சூடு அதை எடுத்து இது அப்பர் லிப் மேலே போடுங்க. இந்த சின்ன இருக்கும், சின்ன ஹேர்ஸ் இருக்கும் சிலருக்கு, பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு. அப்புறமா இங்கே பிளாக், இங்கேயும் சிலருக்கு பிளாக்காக இருக்கும், அதுக்கு இந்த பேக்கு போடலாம். ஓகேவா? இங்கே கீழே இருக்கும், இந்த கழுத்தில் இங்கே கூட இருக்கும், அப்படின்னாலும் போடலாம். அப்புறம் கழுத்துக்கு பின்னாடி எனக்கு நான் இன்னைக்கு டார்க் சர்க்கிள்ஸ் காமிக்கிறதுக்கும் கழுத்துக்கு பின்னாடி போட்டுக்கோங்க. அது போல் கைக்கு தான் நான் இன்றைக்கி மெயினாக எடுத்தேன். எனக்கு இங்கே ஃபுல்லுமே நார்மல் கலரை விட எனக்கு இங்கேருந்து இந்த கை மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அதுக்காக நான் எடுத்திருக்கேன். கழுத்துக்கு பின்னாடி போட்டுக்கோங்க. கழுத்துக்கு பின்னாடி நீங்கள் நல்லாவே போடலாம்ப்பா. எனக்கு கழுத்தில் அவ்வளோ இல்லை, அதனால நான் லைட்டாக போடுறேன். கழுத்துக்கு பின்னாடி நிறைய இருக்கும் சிலருக்கு, அவங்களுக்கு நல்லா போடுங்க. நல்லா பட்டையாக திருப்பி திருப்பி செகண்ட் கோட்டிங் தேர்ட் கோட்டிங் கூட கொடுங்க. கொடுத்துட்டு இது எடுக்கிறது ஒரு டிப் இருக்குது. தேங்காய் நார் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு நிறைய இல்லை, அதனால் நான் தேங்காய் நார் வச்சுக்கல. தேங்காய் நார் கொஞ்சம் வச்சுக்கோங்க. தேங்காய் நார் வச்சுக்கிட்டு இதை ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஃபஸ்ட் பேக்கில் சொன்னேன்ல, தண்ணி தொட்டு, இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடும், கடலை மாவு இருக்குல்ல, அதனால் அது நீங்கள் தண்ணி தொட்டு ஃபஸ்ட்டு வெட் பண்ணிவிட்டு தேங்காய் நாரில் தொடச்சி எடுங்களேன். அப்படியே தேங்காய் நார் இல்லாட்டி பனானாவோட அந்த பனானா எடுத்துகிட்டு அந்த தோல் இருக்கும்ல, அந்த தோலில் வைப் பண்ணுங்கள். இல்லாட்டி பனானா தோலில் வைப் பண்ணுங்கள், இல்லாட்டி அந்த தேங்காய் நாரில் வைப் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த ரிசல்ட் பாருங்கள். நான் இப்போவே பாருங்கள், இப்போ என் கை கலர் வந்து ஒரு கலர் தெரியுதா? 2 கலர் இருக்குது பாருங்கள். இங்கே மேலே ஒரு கலர் இருக்குது, கீழே ஒரு கலர் இருக்குது. ஆனால் இது போட்ட பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்கும். இது ப்ளீச் ஏஜென்ட். அந்த 3 பொருள் தான் மெயின். அதை நான் சொல்கிறேன், வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். இது நான் காஞ்ச பிறகு நான் இதை எடுத்து காமிக்கிறேன். அந்த கலரோட டிஃப்ரென்ஸே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது மாதிரி உங்களுக்கு வந்து கழுத்துக்கு பின்னாடி கண்ணு கீழேலாம் 2 கோட்டு 3 கோட்டு கொடுங்க. டார்க்காக இருக்கிறவங்க கை கருப்பாக இருக்கிற இடத்துலாம் போட்டுக்கோங்க. காலில் போடலாம். பாதம் மட்டும் சிலருக்கு அப்படியே ஃபுல்லும் பிளாக்காக இருக்கும். சிலருக்கு எந்தெந்த இடம் பேட்ச் அப்படியே பிளாக் இருக்கோ அது எல்லாத்துக்குமே போடலாம்ப்பா. இது செம்மையாக இருக்கும். இது வந்து ப்ளீச் பண்ணுறோம்ல, அதை விட இது எஃபெக்ட். ஃபுல்லும் தேய்ச்சிக்கோங்க. ஃபுல்லும் தேய்ச்சிட்டு எல்லாமே இது சாப்பிட்ற பொருள், எல்லாம் வீட்டில் இருக்க பொருள். இதுக்காக நம்ம மெனக்கட்டு போய் இங்கே டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்கணும், அதில் வாங்கணும், இதில் வாங்கணும்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுக்கிட்டே நம்ம அழகுபடுத்திக்கலாம். பட் நம்மளுக்கு கொஞ்சம் மெனக்கெடணும், நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு. இந்த இடம்லாம் ரொம்ப சிலருக்கு ரொம்ப பிளாக்காக இருக்குது. அதுக்கு போன வீடியோவில் நான் ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன்.
இதுவும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பார்த்தீங்களா? டன் டைம் பார்ப்போமா? ஆஃப்டர் வாஷ். திடீர்னு ஒரு மேரேஜ் போவேன். அவங்க வந்துட்டு கேட்பாங்க, எனக்கு பார்ப்பா கழுத்து இப்படி இருக்குது அப்படின்வாங்க. எனக்கு சட்டுன்னு என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி தான் போடுவேன். போட்டு நல்லா இந்த தேங்காய் நாரில் போட்டு நல்லா வைப் பண்ணிவிட்டு அப்புறமா மேக்கப் போட்டு பாருங்களேன், செம்மையாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு பண்ணாதான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்படி இருந்தால் தான் கூப்பிடுவாங்க, ராஜி நீ தான் வரணும் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா, அப்படியே காஞ்சிக்கிட்டே வருது, ரொம்ப ட்ரை ஆகுது. எனக்கு டைம் இல்லை, இப்போ நான் எடுத்துடுறேன். அதுக்குள்ளே கை எடுத்து காமிக்கிறேன். இது மாதிரி ட்ரை ஆகிடும் இது டக்குன்னு. ஆனால் நீங்கள் ஒரு 20 மினிட்ஸாவது விடுங்க. தெரியுதா டிஃபர்? பாருங்கள், அது போட்ட இடம்லாம் பாருங்கள் எப்படி வருது, தெரியுதா? இதான் இது. நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸாவது இல்லை 2 டைம்ஸாவது போட்டிங்கன்னா அந்த பேட்ச் ஒர்க் நல்லா போயிடும். பேட்செல்லாம் 2 டைம் போடுங்க. போட்டுட்டு நிறைய இருக்கிறவங்க, எனக்கு இல்லை நான் இப்போது ட்ரை ஆகுது, எனக்கு டைம் இல்லை, இப்போ நான் எடுத்துட்டேன். நீங்கள் வந்து ஒரு 20 மினிட்ஸில் இருந்து விடலாம், 1/2 hour விடலாம். டுடே என்னோட அவுட்ஃபிட் பாருங்கள். எப்பவுமே எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கிறிஸ்டல் மணி போடுறது பிடிக்கும். அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி போடுவேன். இந்த மாதிரி வளையல் எப்பவுமே ஒரு கடா பேங்கிள் போடுவேன். ஒரு வாட்டி இங்கே போடுவேன், ஒரு வாட்டி ஃப்ரண்டில் போடுவேன். இந்த மாதிரி கலர் வளையல் அதுக்கு ஏற்ற மாதிரி போடுவேன். இந்த கிறிஸ்டல் மணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல கிறிஸ்டலாக இருந்தால் நான் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது.